tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already மாவு பசஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வச்சு என்ன பண்ணணும்? இந்த மாவை நல்லா உருட்டி உங்க வெள்ளால ஒரு ஓட்டை போடணும். ஏன்னா அதுலதான் நம்ம பிஸ்தாவை அடைக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி மாவை நல்லா திடமா பிசையணும். புரிஞ்சுதா? லியோ, நீ சாப்பிடுறத நிறுத்து. அப்புறமா பிஸ்கட் பண்றதுக்கு மாவு இருக்காது. இது ரொம்ப தண்ணியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்கணுமா? சரி, இதோ மாவு சேர்க்கிறேன். ஏய், ஜாக்கிரதை. எல்லாரும் உங்க மாவை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. பண்ணிட்டோம். போதும், உங்க கிண்டல நிறுத்துங்க. டேபிள முதல்ல க்ளீன் பண்ணுங்க. அப்புறம் அவங்க உங்க மாவை பத்திரமா பாத்துக்கணும். எல்லாரும் உங்களோட மாவை என்கிட்ட கொடுத்து பத்திரமா பாத்துக்கோங்க. இல்லனா நீங்க காலி. லியோ, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இவ மாவு அப்படியே சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். அவன் வாயில இருக்கிற மாவு அவன் தொண்டையில அடிச்சுக்கிச்சு. அவனை இரும வைக்கணும். ஆஷா சொன்னது சரிதான். நீ எதுக்காக இப்படி பச்சை மாவை சாப்பிடுற லியோ? என்ன மன்னிச்சிடு ஆக்னஸ், நான் அதை வேணும்னே சாப்பிடல. ஏதோ விளையாட்டாதான். வேணும்னா நான் மறுபடியும் பேசையவா? நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். ஒண்ணு வேண்டாம். அது மட்டும் இல்ல, இங்க மாவே இல்ல. நீ செஞ்ச வரைக்கும் ரொம்ப நன்றி. ஆக்னஸ், ரொம்ப நேரமா நீ யாரையும் ஞாபகப்படுத்துறேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்த. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. பேராசக்காரி ரோஸோட அம்மா மாதிரியே பேசுற. ஏதோ கதை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, கதை சொல்லு ஆனா. நீ கேட்டு நான் சொல்லாம இருப்பேனா சாக்? சரி சொல்றேன். பேராசக்காரி ரோஸோட அம்மாவால தான் இந்த பிரச்சனையே ஆரம்பம். ரோஸ் ஒரு நாள் 5 கேக் சாப்பிட்டப்பதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. என்ன, நீ 5 கேக்கையும் ஒரே நாள்ல சாப்பிட்டுட்டியா? உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்கவே போறதில்ல. ஏன் பொண்ணு 5 கேக்கையும் சாப்பிட்டுட்டா, அதுவும் எல்லாத்தையும் ஒரே நாள்ல சாப்பிட்டுட்டா. அவளை யார்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க தெரியல. நான் இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அரசி, நீங்களா? உங்களை வரவேற்கிற. நான் நூல் நெஞ்சுக்கிட்டு இருந்ததுல நீங்க வந்ததை கவனிக்காம விட்டுட்டேன். நானும் அதை கவனிச்சிட்டு தான் இருந்தேன். ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தீங்களே, அது என்னது? ஏதோ 5 கேக்கு அது பாடி காட்டுங்க. அது வந்து என் பொண்ணு ஒரே நாள்ல 5 நூல்கண்டு நெஞ்சிட்டா. அவளை கட்டிக்க போறவே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இன்னொரு அற்புதமான விஷயம், உங்க பொண்ணு அழகா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப திறமைசாலியாவும் இருக்காங்க. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன உனக்கு சம்மதமா? சம்மதம். அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். அவளை பார்த்து நீங்க சொன்ன விஷயம் மட்டும் உண்மையா இருந்தா நான் கண்டிப்பா உங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரியே உங்க பொண்ணு எனக்கு நூல் தச்சு தரணும். அப்படி நடந்துச்சுன்னா வருஷத்துக்கு நான் 11 மாசம் உங்க பொண்ணுக்கு விதவிதமான ஆடைகளை வாங்கி கொடுப்பேன். அதுவும் இல்லாம வகை வகையான சாப்பாடெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன். ஆனா வருஷத்துல 1 மாசம் ஒவ்வொரு நாளும் எனக்கு அவ 5 நூலை தச்சு தரணும். என்ன புரிஞ்சுதா? நீங்க சொல்றத நம்பிதான் நான் போறேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சா அவ இப்படிதான் பண்ணணும்னு நான் வேண்டி இருக்கேன். நான் அதுல ஜெயிச்சுட்டேன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் நாளைக்கு உனக்கு வண்டி அனுப்பி வைக்கிறேன். இப்ப நான் போறேன். உங்களால நான் பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேமா. ஒரு நாளைக்கு 5 நூல்கண்டு நெய்யறதா? என்னால ஒரு சின்ன நூல்கண்டு கூட நெய்ய முடியாதே. என்ன பண்றது? நீ எதுக்காக வீணா கவலைப்படுற? 11 மாசம் நீ சந்தோஷமா வாழ்க்கைய வாழ போற. 12வது மாசம் தானே பிரச்சனை ஆரம்பிக்கும். அதுக்குள்ள அவரே அத மறந்துடுவாரு. கவலைப்படாம இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். லா 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 லா. உனக்கு
இப்ப சந்தோஷமா இருக்கா? நான் நினைச்சதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அரசே. ஓ, நீங்க வந்துட்டீங்களா அரசே? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நான் ஒண்ணு சும்மா வரல, உனக்காக நான் நிறைய பரிசுகளை கொண்டு வந்திருக்கேன். இந்த Dress எல்லாம் உனக்குதான். உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருந்ததுனால இதெல்லாம் உனக்குதான். ரொம்ப நன்றி அரசே. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு அழகான பரிசு இதுவரைக்கும் யாரும் எனக்கு தந்ததில்ல. நான் பிறந்ததுல இருந்து இந்த ஊர்ல இருக்க, ஆனா இது வரைக்கும் இந்த அரண்மனைக்குள்ள வந்ததே இல்ல. இங்க இருக்கிற பொருட்களோட விலை மதிப்பு எவ்வளவு இருக்கும்? எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. தங்கத்துல செய்யப்பட்ட நூல் நெய்யற மிஷினா ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும். 我们走吧，我不想考虑房车的问题。 ராணி, நாளைக்கு உனக்கு டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. ராணி, நீ தயார் தானே? நீ இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு 5 நூலை தைச்சு தரணும். நீ கண்டிப்பா 5 நூலை தைச்சு தருவேன்னு நம்புறேன். நான் உன்னை சாயங்காலத்துக்கு வந்து வந்து பாக்குறேன். சரி, நீ இப்ப ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்றது? 5 நூல்கண்டு நெய்யறதுக்கான நூல் இங்கே இருக்கே. இப்ப என் மேல அன்பா இருக்கிற என் கணவர் நாளைக்கு இதே நேரத்துல என் தலையை எடுத்துடுவாரே. ஓ, எனக்கு நூல் நெய்ய தெரியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சா நினைக்கவே பயமா இருக்கே. அவர் என்ன வெறுத்துருவாரு. ஹலோ என் அன்பு ராணியாரே. ஓ, நீ யாரு? எதுக்காக இப்படி நீ தேவையில்லாம சிரிச்சிட்டு இருக்க? எல்லாம் உன்ன நினைச்சுதான் சிரிச்சேன். இதை எப்படி பயன்படுத்தணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? பதில் சொல்லு. நான் உன்னோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்றேன், கவனமா கேளு. இந்த 1 மாசம் பூரா தினமும் காலையில இங்க வந்து பஞ்சை எடுத்துட்டு போய் அதுக்கப்புறமா சாயங்காலம் 5 நூல்கண்டுகளா நெய்து கொண்டு வந்து தரேன். அது மட்டும் இல்ல, அது நானாவே தான் செஞ்சு தர போறேன் உனக்கு. என்ன, நீங்களா? ஆமா, நானே தான். ஆனா நான் அதை சும்மா செய்ய முடியாது. நீங்க எதையோ எதிர்பார்க்கறீங்க, அப்படித்தானே? நிச்சயமா, சரியா சொன்ன. ஒவ்வொரு நாள் சாயங்காலம் உனக்கு என் பேரை கண்டுபிடிக்க நான் 3 வாய்ப்புகள் தருவேன். கடைசி நாளுக்குள்ள நீ என் பேரை சரியா சொல்லலன்னா நீ என் கூட வந்துடணும். அப்படி நான் உங்க பேரை கண்டுபிடிச்சிட்டா? நிச்சயமா அது உன்னால முடியாது. அப்படி நீ தப்பி தவறி கண்டுபிடிச்சிட்டா நான் வெடிச்சு செதறி மறைஞ்சு போயிடுவேன். சரி, 1 மாசத்துல நூல் நெய்தாகணும். அதனால நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நீ ரொம்ப புத்திசாலித்தனமா முடிவு எடுத்திருக்க. நான் நாளைக்கு காலையில வந்து உன்னை பாக்குறேன். நான் தான் ஜெயிப்பேன். நான் சரியான நேரத்துக்கு சொன்ன மாதிரி வந்துட்டேனா? நான் உன்னை சாயங்காலம் சந்திக்கிறேன் இளவரசி. என் பேரை யோசிச்சு வை. இந்தாங்க இளவரசி, நான் சொன்ன மாதிரி 5 கண்டு நூலை கொண்டு வந்துட்டேன். ஓ, ரொம்ப அற்புதமான வேலை செஞ்சிருக்கீங்க. இங்க பண்ணிருக்கிற இந்த பெரிய உதவிக்கு நான் எப்படித்தான் நன்றி சொல்றதுன்னு தெரியல. உன் நன்றி எல்லாம் எனக்கு வேண்டாம். நீ எதையும் பேசி என்ன திசை திருப்ப முடியாது. நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். நீ என் பேரை கண்டுபிடிச்சு முதல்ல சொல்லு. உன் பேரு என்னவா இருக்குன்னு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். இப்ப சொல்றேன். உன் பேரு கேசிமேல். என்னது, உனக்கு என்ன பார்த்தா அப்படியா தோணுது? ஷாசிமேயர்? மறுபடியும் நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் இஷ்டப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப சரியா சொல்றேன். உன் பேரு சேலு. சேலுவா? தப்பு, அது இல்ல. சரி, இதுதான் நீ கண்டுபிடிச்ச லட்சணமா? நான் வரேன். உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன் அன்பே. வரட்டுமா? எனக்கு பேருங்க இருக்கிற புக்க கொண்டு வா. நான் வந்துட்டேன். உன் பேர் பேனி. இல்ல. புளுட்டாலோ. இல்லவே இல்ல. புட்டேரியா. இல்ல, நான் வரேன்.
நெஸ்டோ இல்ல தப்பு. இல்ல சேவியோ? என்ன வச்சு நீ காமெடி பண்ணலையே. நான் கண்டுபிடிச்சேன், நீ டேட்டஸ் தானே? இல்ல தப்பு. நாம www.teamworldchannel.com. நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு தான் கடைசி நாள். நாளைக்கு நீ தோத்துட்டா நீ எனக்கு சொந்தமாயிடுவ. இல்ல. இல்ல இல்ல நீ கவலைப்படக்கூடாது. நாளைக்கு தான் கடைசி நாள். நீ கண்டிப்பா நாளைக்கு தோக்க மாட்ட. சரி, இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். நீ ஏன் இப்படி அழுவுற? இந்த நாட்டுக்கே நான் தான் ராஜா, நீ என்னோட மனைவி. ராணி, இப்படி சாப்பாட வச்சு விளையாட கூடாது. நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். நீ நாளைக்கு கண்டிப்பா ஜெயிக்க போற. இன்னைக்கு வேட்டைக்கு நான் போனப்போ என்ன நடந்தது தெரியுமா? நான் ஒரு அழகான முயல துரத்திட்டு போனப்போ அங்க நிமி நோ என் பேரு என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். அது யார் தெரியுமா? டாம் டிட்டாட். என்ன டாம் டிட்டாட்டா? என் அன்பே, என்னோட எல்லா கவலையும் தீர்த்து வச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இன்னும் என் பேரை கண்டுபிடிக்கல போல. நான் இங்க இருக்கேன். நான் திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சீங்களா என்ன? சரி, அதை விடுங்க. என் பேரை கண்டுபிடிச்சீங்களா ராணி? நான் தான் எப்படியும் ஜெயிக்க போறேன். சாக்கரி இல்ல தப்பு. ஜுவல் தானே? இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு. நல்லா யோசிச்சு சொல்லு. தப்பா சொன்னா நீ எனக்கு சொந்தமாயிடுவ. புரிஞ்சுதா? மறுபடியும் நல்லா யோசிச்சு சொல்லு. அதையும் பார்க்கலாம். நேமி டாட். உன் பேரு டாம் டிட்டாட். யோ, எப்படியோ என் பேராசை பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு. என்னால இதை நம்பவே முடியல. அங்க பாரு, அவங்க 2 பேரும் நல்ல பொருத்தம். வாவ், இது ரெடி ஆயிடுச்சு. என்ன இதுல 5 தான் இருக்கு? நீதான் மாவு பிசையும் போதே உன்னோட பங்கு சாப்பிட்டுட்டியே, அப்புறம் எப்படி இருக்கும்? ஓ, பரவாயில்ல, கவலைப்படாத. நீ என்னோட பிஸ்கெட்டை ஷேர் பண்ணிக்கோ. நில்லு. உனக்கு 1 வேணுமா இல்ல 5 வேணுமா?我想我没有那么贪吃吧。